பவுன்சர்ஸோட ரோல் என்ன? சட்ட ரீதியாக பவுன்சர்ஸுக்கு ஏதாவது இம்யூனிட்டி இருக்குதா? இப்போ போலீஸ் வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் போலீஸ் வந்து தூக்கி போட மாட்டான். சம் ஹியூமன் வேல்யூஸ் போலீஸுக்கு இருக்கும். ஏன்னா போலீஸ்ன்றது வந்து இட்ஸ் எ சிஸ்டம். அது அடிப்படையில் சில ஹியூமன் வேல்யூஸ் அவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து காசுக்காக வரவங்க இவர்கள் வந்து தங்களுடைய எஜமானரை குஷிப்படுத்துறதுக்கு அவர் கண்ணு முன்னால் தானே தூக்கி போட்டான். அவருக்கு தெரியும்ல, ஏன் அமைதியாக போகிறார் அவர்? இன்னொரு பக்கம் ஒரு இது சரிஞ்சு விழுது, விஜய் இன்னொரு பக்கம் தலையை திருப்பிட்டு போகிறாருன்ற மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ என்ன தலைவர்? தொண்டர்களை நீங்கள் கண்டுக்காம நீங்கள் யாருக்கு அரசியல் நடத்த வரணும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த தொண்டர்களையே வந்து பார்த்துக்க முடியாத ஒரு தலைவர் எப்படி மக்களை பார்த்து? இதில் இருக்கக்கூடிய இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு உள்ளவங்க இருக்கலாம், திமுக கவர்மெண்ட் உசுப்பி விட்டுருக்கலாம், போலீஸை வச்சு இவங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கங்க. அதில் எது உண்மை எது போயின்றது ஒரு பக்கங்க. ஆஸ் சச் பிரைமா ஃபசி விஷுவல்ஸ் எல்லாரும் பார்த்துருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துருக்காங்க. அவருடைய தொண்டர்களை பவுன்சர்ஸ் வந்து தூக்கி போடுறாங்கன்றது தட்ஸ் இன்ஹியூமன், மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல். ஒரு நாகரிக சமூகத்தில் இது நடக்க முடியாது. என்ன சார், ஃபிசிக்கலாக நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? அப்புறம் என்ன அரசியல், அப்புறம் என்ன பொது வாழ்க்கை? எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க கண்ணு முன்னால் இப்படியா தூக்கி கிடாசினாங்க. அது ரசிக மனோபாவம் தான், ஒத்துக்கிறேன். பட் அவன் மனுஷன் இல்லையா? கீழே போடும்போது சொன்னாமல் எதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இல்லை, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு அது தெரியல, யாராவது சட்ட நிபுணர்கள், நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் அல்லது காவல்துறை அதிகாரிகள் தான் அதை தெளிவுபடுத்தணும். இந்த பவுன்சர்ஸுக்கு ஏதாவது இம்யூனிட்டி இருக்கா? இவங்க யார்? இந்த வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு தான் லைசன்ஸ். விஜய் இவங்க க்ளோஸ் ஆகிற அளவுக்கான அது இன்னொன்று. ஃபஸ்ட்டு லேயரில் இருக்க சிஆர்பிஎஃப் எப்படி விட்டான் இவனை? இல்லை, ஃப்ரண்ட் லைன்லேருந்து வராங்க. இல்லை, அது ஃபஸ்ட் லேயர். இது ஃப்ரண்ட்டோ பேக்கோ சைடோங்க. ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ரிங்கு வந்து சிஆர்பிஎஃப், செகண்ட் ரிங்கு தான் வந்து பவுன்சர்ஸு. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, ஃபஸ்ட் லேயர் வந்து இப்போ பவுன்சர்ஸு, அதாவது இன்னர் ரிங்கு தான் சிஆர்பிஎஃப்க்கு வெளியில் தான் வந்து பவுன்சர்ஸ்னு யாராவது சொன்னாங்கன்னா தெரியல எனக்கு. அப்படின்னா இவன் எப்படி தூக்கி வெளில போடுறான்? மேபி ஐ எம் ராங். நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து எது ஃபஸ்ட் ரிங்கு எது செகண்ட் ரிங்குன்றதுல எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் தூக்கி போடுறது நியாயம். தூக்கி போடுறது இன்ஹியூமனுங்க.